இருந்தது. It was disordered. Before the world was created, the world was disordered. ஆனால் வசனம் முடியல. வசனம் சொல்கிறது, இந்த உலகம் வெறுமையும் ஒழுங்கினமா இருந்தது, ஆவியானவர் இனிமேல் அசைவாடினார். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதோ, எந்த விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கிறதோ, எந்த காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கிறதோ, எந்த விஷயம் எதுவுமே மாற்றம் இல்லாமல் இருக்கிறதோ, உனக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீ மறந்திருக்கலாம், ஒருவேளை நீ யோசிக்க மறந்திருக்கலாம், ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு மேலாக ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அந்த ஒழுங்கிற்கு மேலாக அசைவாடி கொண்டே இருக்கிறார். எல்லா ஒழுங்கினையும் இப்போதே அவசரத்தில் ஒழுங்காக மாறிக்கொண்டிருக்கிறார். I felt the presence of the Lord in church. தேவனுடைய ஆவியானவர் உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வாயின் சிறந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் ஒழுங்கி போல இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஒழுங்கு வரட்டும். The Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. It's time for the Holy Spirit to rise. உன் சத்தத்துக்காய் பரலோகம் காத்துக் கொண்டிருக்கிறது. The heaven is waiting for your word. Come on people. The heaven is waiting for your word. நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆண்டவரே பார்த்து கேட்கிறார். What you want to tell? நீ என்ன சொல்ல போற? இந்த சூழ்நிலையை பார்த்து நீ என்ன சொல்ல விரும்புற? இந்த பிரச்சனையை பார்த்து நீ என்ன சொல்ல விரும்புற? இந்த காரியத்தை பார்த்து நீ என்ன சொல்ல விரும்புற? The heaven is waiting for your word, because the word gives you life. The life which begins within you will bring great
உணர்லையா? சரி விட்டுருங்க, நான் உணர்ந்தேன். எனக்கு அற்புதம் தேவை, எனக்கு அதிசயம் தேவை, அதை நான் உணர்ந்தேன். உண்மையா இல்லையா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இதுக்கு மேல இந்த வார்த்தைக்கு மேல வேற எந்த வார்த்தையும் கிடையாது சார். இந்த வார்த்தைக்கு மேல எந்த வார்த்தையும் நிலைக்கவும் முடியாது. உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்திருக்கிறபடியால் அவர் உன்னை நேசித்துக் கொண்டே தான் இருக்கிறார். நீ அவரை விட்டு விலகினாலும் அவர் உன்னை விலகாமல் உன் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டே தான் இருப்பார். நீ அவரை மறந்து மறந்து தூரம் போனாலும் அவர் மறக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு உன்னை விட வேற ஆள் தேவை கிடையாது. உன்னை மாதிரி வேற யாரும் அவர் சிருஷ்டிக்க முடியாது. அவருக்கு நீதான் தேவை. He needs you. ஆமென் சொல்லுங்க. அதனால உங்களை பார்த்தோம், இந்த பிறரை பார்த்தோம், எடை போட்டுறாதீங்க. யாரையும் பார்த்து தப்பா நியாயம் தீர்க்கிறாதீர்கள். பத்தி குச்சி பத்தின்னு பார்த்தா பத்திக்கு மேல தள்ளிங்களு வெயிட்டா, புரியுமா? பத்தி குச்சி ஒல்லின்னு நீங்க பாத்தீங்கன்னா 10 வச்சா முழு குடோட எரிச்சிடும். அதனால இது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் தேவனுக்குள் சமம். யாரையும் நியாயம் தீர்க்க நம்ம இங்க வரவில்லை. எல்லாரையும் நம்ம உயர்த்தி வைக்க இங்க வந்திருக்கோம். எதுக்கு சபைக்கு வரணும்? நான் தேவன் பக்கம் வாழையே எதுக்கு சபைக்கு வரணும்? சபையிலே உன்னை குறித்து அறிகிற அறிவை நீ அறிந்து கொள்வாய். சபையில ஆண்டவர் உன்னை வைத்து என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சபைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால நீ பரிசு, நான் பரிசு, நீ யாரையும் நியாயம் தீர்க்க. தாவீது முன்பதாக கோலியாத் நின்ற பொழுது கோலியாத் தாவீதை பார்த்து சொல்றான், இந்த சின்ன பையனை தான் தோற்கடிக்க போறான். ஆனா பைபிளுக்கு தெரியாது, ஒரு சின்ன கல்லுல இந்த தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை சரிக்க வைப்பான். ஆமென் சொல்லுங்க. யாரையும் நியாயத்திற்கு நம்ம வரவே. அதனால உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாமே. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்க. அடுத்ததுக்கு போக முடியல. அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு தோணுது. ஆனா டைம் செட் ஆகுது. சரி, கர்த்தர் நல்லவர். மிக உயர்ந்த ஒரு நோக்கம், ஒரு கோல் என்னன்னு சொல்லுவீங்க? கிறிஸ்தவரா இருந்து எனக்கு இது பண்ணிடணுமா அப்படின்றத என்ன சொல்லுவீங்க? ஒரு கிறிஸ்தவரா இருந்து கிறிஸ்டியன் லைஃப்ல இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. நான் சொல்லிட்டா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போயிடும். எதுக்கு? பரலோகத்துல கொஞ்சம் சின்ன இடம், கொஞ்சம் சின்ன இடம் கிடைச்சா போதும். அதுக்கு தகுதியா இருக்கிற போதும். ஏன்னா இதெல்லாம் நல்ல கஷ்டம், பாடு, பிரச்சனை எல்லாம் வேண்டாம். போயிடும். எங்க போயிடணும்? எங்க போயிடணும்? இப்போ நான் சொல்ற மனசு தலகாத்தம். நீங்கள் பரலோகம் போவதினால் ஆண்டவராக இயேசுவுக்கு 10 காசு கூட பிரயோஜனமே. மறுபடியும் சொல்றேன், நீங்க பரலோகம் போறதுனால ஆண்டவராக இயேசுக்கு 10 காசு கூட பிரயோஜனம். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. வானத்தில் செய்யப்படுகிற சித்தம் பூமியிலும். அப்ப இயேசுவோட ஜெபம் என்ன? பரலோகத்தின் விஷயம் பூமியில நடக்கணும். இயேசுவோட ஜெபம் பரலோகத்தின் விஷயம் பூமியில நடக்கணும். இயேசுவோட சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம்.
இயேசுவோட எல்லா விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பரலோகம், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரணும், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரணும். ஆனா கிறிஸ்தவனுடைய சுவிசேஷம் என்ன தெரியுமா? பூமியிலிருந்து பரலோகம் எஸ்கேப் ஆயிரு, பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஓடி ஓடி வேண்டாம் அந்த பூமி பூமி ஓடி 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 பாடு பிரச்சனை ஓடி. நான் தான் சொல்றேன், நீங்க பரலோகம் போறதுனால கடவுளாக இயேசுக்கு 10 காசு கூட பிரயோஜனம் இல்லை. யார் சொல்றேன்னு கேளுங்க. மோசே ஆகட்டும், தாவீது ஆகட்டும், பவுலா ஆகட்டும், சார் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அது கூட சந்தேகமா வரும். எல்லாம் இருக்காங்க பரலோகத்துல அவருக்கு இருக்கிறாங்கல்ல. இப்ப அவர்லாம் அங்க இருக்கிறதால இயேசுக்கு ஏதாச்சும் லாபமா? ஏதாச்சும் லாபம் பண்ண? இதே இந்த அம்பூட்டு பயப்பட பூமியில இருந்தாங்க வச்சுக்கீங்க. மோசே ஒரு சைடு எத்தனையோ செங்கடல் வந்துருப்பாரு, பவுல் எத்தனையோ ரட்சிப்புகளை கொண்டு வந்திருப்பாரு, தாவீது எத்தனையோ ஊரை அலசாரம் பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க அங்க போயிட்டாங்க. அதனால அவருக்கு ஏதாச்சும் லாபமா? அப்போ நீங்க பரலோகத்துக்கு போறது லாபம் இல்ல, பூமியில பரலோகத்தை கொண்டு வருவதுதான் அவருக்கு லாபம். புரியுதா இல்லையா? அதனால நீங்க எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப பரலோகத்துக்கு போவீங்க? எப்ப பரலோகத்துக்கு போவீங்க? எப்படி ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போவான்? சரி வாங்க, எதுக்கு கொண்டு உயிரா இருக்கானால முடிச்சிடலாம், போயிடலாம்ல. அதுதானே இப்படி ஒரு மனநிலையில உட்கார்ந்து இருக்கிறோம். நான் சொல்றேன், பரலோகத்துக்கு போனோம். அதான் சப்புடு பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க, நீ பரலோகத்துக்கு போனோம், சப்புடு கொடுத்து பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு போங்கு அப்படின்னு ஒரு விஷயம் பைபிள்ல, அப்படின்னு ஒரு விஷயம் பைபிள்ல. இயேசு உன்னை பரலோகம் கூட்டிட்டு போதான் வந்தாரு, இயேசு உன்னை பரலோகம் கூட்டிட்டு போதான் வந்தாருன்றது மேட்டர் இல்ல. நீங்க 10 காசு பிரயோஜனம் இல்லாத இந்த பரலோகத்துக்கு போறதுக்காகவே அவ்வளவு அடிவாங்க சார். சொல்லுங்க, யாரு வேணும் பரலோகத்துக்கு போகலாம் தெரியுமா? நான் சொல்றேன், நான் சீக்கிரம் முடிவு பண்ணேன். யாரு வேணும் பரலோகத்துக்கு போகலாம்? யாரெல்லாம் போனா இயேசு யார் ரட்சகரா ஏற்றுக்கிறாங்க, விசுவாசிக்கிறோம், அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம். பேதுருவோட மாமியார் போயிட்டாங்க தெரியுமா? மாமியாரே பரலோகத்துக்கு போக முடியும்னா நீங்களா பரலோகத்துக்கு போக முடியும்? இயேசு 2 கல்லன் இருந்தாங்க, அடிக்கும் போது இருந்தாங்களா? அதுல ஒருத்தன் சொன்னா, ஆண்டவரே நீ நினைவுறான், நீங்க பண்ற மாதிரி உபவாசம், உண்மைத்துவம், பரிசுத்தம் அப்படின்னா வாழல. ஆண்டவரே நீ நினைவு கூறுங்கன்னு சொன்னான். அவர் சொன்னாரு, நினைவு கூறுங்க, பாத்துக்கிறப்ப பரலோகத்துக்கு வந்துடுறேன், முடிச்சு. எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. பரலோகத்துக்கு போனா நீ பிலீவ் பண்ணலே போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு போக நீ ரட்சிக்கப்படுறது இப்பயும் இன்னும் பூமியில வாழ்ந்துட்டு காரணம் என்ன? அதை புரிஞ்சுக்கீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுறது இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கொண்டு வருவது. அதை நீங்க கொண்டு வரணும்னா இன்னைக்கு நான் சொல்ற பிரசங்கம் உங்களுக்கு அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? உங்களை புத்தம், இப்ப நான் சொல்லிக்கிறேன், புத்தம். சரியா? போயிடலாமா? இதுவரை நீங்க பார்க்காத ஒரு நான் இப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை சொல்ல போகிறேன். போடுங்க. வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க, மைக்கை தட்டு வாசிங்க. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினேன். திரும்பி சத்தமா வாசிங்க. நீங்க வாயில வட சொல்றீங்களா? சத்தமா. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. சபையே உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, உன்னுடைய தவறான சூழ்நிலை விட்டு மனம் திரும்பு, தவறான உறவுகளை விட்டு மனம் திரும்பு. காரணம் இயேசு வர போகிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை விட்டு மனம் திரும்பு. இல்லைன்னா தேவன் வருகையில் நீ கைவிடப்படுவாய். புரியுதா நான் சொல்றது? இப்படின்னு வெளிய பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படின்னு யாருக்கு
பிரசங்கம் பண்ணுவா? பெரிய பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணேன். இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டு இப்ப பாக்குற கொஞ்ச நேரத்துல நல்லா கட்டா போயிட்டு இருந்துச்சு. தெரியாம வந்துட்டு போய் இந்த சபைக்கு. மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்புங்கள் அப்படின்னா நீங்க ஆடி உட்கார கூடாதுன்றதுக்காக இப்ப ஒரு டெமோ காட்டுறேன். எந்த பிரசங்கியார் எவ்வளவு பெரிய பிரசங்கியார் நல்ல சட்டை கையா போட்டு மனம் திரும்புங்கள் சொன்னாங்க. ரைட், அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா இந்த மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னு தெரியாம கிறிஸ்துவ மனம் திரும்பு. நீ அவனை போய் மனம் திரும்பினா பாவத்துக்கு வெளியே வா. யோ, பாவத்துக்கு வெளியே வந்த மனம் திரும்புது. மனம் திரும்புவது ஒரு புல்டோஸ். ஆனா பாவம் என்பது ஒரு கொக்கரோச். இத வச்சு பாவம் கொக்கரோச் ஆகிட்டாங்க. இப்ப எல்லா கிறிஸ்துவ மனம் திரும்பினா என்ன பாவம் பாவம் பாவம். பாவத்தை சிலுவையில கொன்றா. புரியுதா சொல்றது? இப்போ ரெண்டு பேர் இத சொல்றாங்க, மனம் திரும்புங்க, தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுல யார் சொல்றா? ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் சொல்றான், மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கு. அவன் மைண்ட்ல என்ன வச்சு சொல்றான்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லா கதாபாத்திரங்களும் கடைசி கதாபாத்திரம் யோவான் ஸ்நானகன் தான். ஓகே, சரி கவனி. பழைய ஏற்பாட்டில் இருந்த யோவான் ஸ்நானகன் தான் கடைசி. எல்லா கதாபாத்திரத்திலும் கடைசி கதாபாத்திரம் யாரு? யோவான் ஸ்நானகன். அவன் எல்லாவற்றையும் கை கொண்டவன், பிரமாணத்தை கை கொண்டவன். எல்லா யூத கலாச்சாரத்திலும் அவன் தான் பெஸ்ட். ஏன்னா அவனை பத்தி வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லா ஊழியக்காரனை விட அவன் மிக பெரியவன். தாயின் கருவிலே பிறந்தவன் அவன் மிக பெரியவன், யோவான் ஸ்நானகன். இப்ப யோவான் ஸ்நானகன் சொல்றான், மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கு. இப்ப அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, மனம் திரும்பினா என்ன சொல்றான்னா, இதுவரைக்கும் பிரமாணத்தை நீ கை கொண்டு வாழ்ந்துட்டு இருந்த, இப்போ இன்னொரு விஷயம் வரப்போகுது, தேவ ராஜ்யம் வரப்போகுது. அந்த தேவ ராஜ்யத்துக்காக உன் மனதை மனம் திரும்பு. ஏன்னா இதுவரைக்கும் பிரமாணத்தை நம்பி வாழ்ந்துட்ட, இதுக்கப்புறம் பிரமாணத்தை நம்பி வாழ முடியாது. அதனால தேவ ராஜ்யத்தை நீ நம்பி வாழணும். அதனால மனம் திரும்பு என்று சொன்னான். புரியுதா சொல்றது? இப்போ அதே விஷயத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 1 வரைக்கும் 15ஆம் வசனம். கிறிஸ்தவ எல்லாம் மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எதுக்கு மனம் திரும்பணும், மனம் திரும்பினப்ப என்ன பண்ணணும்னு இயேசு மட்டும் தான் சொல்லுவார். அந்த மாதிரி வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1 வரைக்கும் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி யோவான் ஸ்நானகன் எங்க முடிச்சா? மனம் திரும்பி முடிச்சான். ஆனா இவர்தான் முடிச்சதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. மனம் திரும்ப மட்டும் 10 சாமி, நீ சுவிசேஷத்தை நம்பு. சரி பிரதர், விஷயம்ன்றீங்க, சம்பவம்ன்றீங்க, என்ன சம்பவம் அப்படி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இப்போ ரிப்பெண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அடுத்த ஸ்லைடு போடுங்க. இன்னைக்குள்ள விஷயம் டைட்டில் ரிப்பெண்ட், the kingdom is near. இதுதான் இந்த டைட்டில். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ரிப்பெண்ட்னா என்னன்னு. சரி, அடுத்த ஸ்லைடு போங்க. ரிப்பெண்ட் கிரீக் வேர்ட்ல தான் பைபிள் ஆரம்பிக்கப்பட்டது. கிரீக் வேர்ட்ல மெத்தானோயா. சொல்லுங்க. நோயா, metanoia. Greek was the language of the gospel and the word was recorded as சத்தமா metanoia ரைட். அப்பா சரி, metanoia அர்த்தத்தை நான் சொல்றேன், படிங்க, நீங்களே படிங்க. changing one's mind. metanoia என்ன அர்த்தங்க? சத்தமா பாவத்தை விட்டுட்டு வாழுங்க அர்த்தம் மெத்தானோயா. மண்டே கட்டுங்க. மனம் இதுதான் ரிப்பெண்டன்ஸ். பாவத்தை விட்டுட்டு வா. அது லோவர் கிரேட். அது எத்தனை பேர் ஃளைட்ல போயிருக்கீங்க? எக்கானமி கிளாஸ் இருக்கும், பிசினஸ் கிளாஸ் இருக்கும், மெகா பிசினஸ் கிளாஸா என்னமோ இருக்கும், டொமஸ்டிக். இதெல்லாம் டொமஸ்டிக் போனீங்கன்னா நீங்க எங்கேயுமே அசைப்படாது, ராபர்ட் மாதிரி தான் உட்கார்ந்து. இதுதான் பாவம். ரிப்பெண்டன்ட்ல இதுதான் பாவம். ஆனா பிசினஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்கு, இதுல கால் நீட்டி படுக்கலாம்.
அதுக்கு தான் ரிப்பெண்டன்ஸ் என்ன அர்த்தம்னா மனம் திரும்பினா அதை இயேசு சொன்னார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளு. இந்த ராஜ்யம் ஒரு ராஜ்யம் வரப்போது, இந்த ராஜ்யத்துல வியாதி இல்லை, இந்த ராஜ்யத்துல தோல்வி இல்லை, இந்த ராஜ்யத்துல துன்பம் இல்லை, இந்த ராஜ்யத்துல கஷ்டம் இல்லை, இந்த ராஜ்யத்துல மரணம் இல்லை, இந்த ராஜ்யத்துல எப்படிப்பட்ட எதிர்மறையான காரியமும் இல்லை. அதனால இந்த ராஜ்யம் உனக்குள் வரணும்னா நீ இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னா இதுவரை பிரமாணத்தை கைக்கொண்ட நீ இதுவரை இப்படி செஞ்சாதான் கடவுளை ஆசீர்வதிப்பாய் என்ற மனதில் இருந்து மாறி இந்த ராஜ்யம் எனக்கு வர வேண்டும் என்றால், இந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ மனம் இப்ப யாரோ உங்களை பயப்படுத்தவே அதனால கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை. இப்படி இல்லை, மனம் திரும்பு. ஏன்னா ராஜ்யம் ஒண்ணு இருக்கு, இந்த ராஜ்யம் கஷ்டப்படாத ஒரு ராஜ்யம். என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, மனம் திரும்பு. ஏன்னா எல்லா பிரச்சனையும் அவர் சுமந்து தீர்த்தார். எனக்கு 40 வயசுல ராஜ்யம் வந்துதான் இருக்கு, மனம் திரும்பு. காரணம் இந்த ராஜ்யத்தில் வியாதி இல்லாத ஒரு ராஜ்யம். நாமே சொல்லுறேன் சத்தமா What is repent? What to repent? இப்ப நான் எதுல இருந்து சார் repent பண்ணணும்? எதுக்கு நான் மனதை மாத்தணும்? சொல்லுங்க. உங்க மண்ட மூளைய மாத்தணும். ஏன்னா மனுஷன் கெட்டு போனது பழத்தை சாப்பிட்டனால இல்ல. எத்தனை பேர் சொல்லுங்க ஆதாம் பழத்தை சாப்பிட்டவங்க தான் பாவத்துக்குள்ள போனாங்க. ஆமாவா? ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுக்கு முன்னுக்கு 4 வருஷம் கடவுளோட வாழ்ந்தான். அந்த 4 வருஷம் கேப்ல பிசாசு அப்பப்போ வந்து ஊசி குத்திட்டு போனான். எப்படி யார் மூலியமா? ஏவாள் மூலியமா குத்திட்டு போனான். தேவன் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ, தேவன் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ, இப்படியோ அப்படியோ இப்படிதான் அவனை சுத்தி சுத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. 40 வயசு ஆச்சு, பாத்துது வியாதி வரும் இல்ல, உனக்கு நோய் வரும் இல்ல, குடும்ப பிரச்சனை வரும் இல்ல அப்படின்னு சொல்ல சொல்லி கேட்டுட்டே இருந்தா எப்போ மனம் அங்கே ஸ்டக் ஆயிரும். புரியுதா? அதான் சொன்னேன், காலை சும்மா செவடன் காலை சங்கு ஊதுறாங்க சொல்லி காலை திருப்பாத, மனம் திரும்பு. இப்படியே பார்த்துட்டு போதும். அப்படியே வாட் டு ரிப்பெண்ட். அடுத்து எதுல இருந்து இப்ப நீங்க மாறணும்? மனம் திரும்பணும். 3 விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். முதலாவது விஷயம், நீங்கள் எதுல மனம் திரும்ப வேண்டும் என்றால் the view of God. தேவனை குறித்து நீ யோசிச்சுட்டு இருக்க பத்தியா மண்டைக்குள்ள மண்டை மூளை எல்லாம் மண்டை. இந்த மண்டை மூளைகளோட யோசிச்சுட்டு இருக்க பத்தியா கடவுள் வியாதி தருவாரு, கடவுள் பிரச்சனை கொண்டு போவாரு, கடவுள் தோல்வியை கொடுப்பாரு, கடவுள் மரணத்தை அனுபவிப்பாரு, கடவுள் நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை. ஏன்னா அவர் ரொம்ப நேசிக்கிறார் தருணியா, அதனால அவருடைய போட்டு போட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைய நீங்க தூக்கிட்டு போய் இங்க வச்சு தள்ளி விட்டுருங்க, ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, 4ஆம் படியில தள்ளி விட்டுருங்க. அதை உழுதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் சுத்தம் பண்ணி எல்லாம் மேனேஜா போட்டு மறுபடியும் இங்க வச்சு தள்ளி விடுங்க. ஏன்னா நீங்க நேசிக்கிற முடியா நீங்க அப்படியே தள்ளி விட வேண்டும். இப்படித்தான் கேனத்தனமா வெளியே பேசிட்டு இருக்கீங்க கடவுளை பார்த்து. அதுதான் தப்பான ஒரு எண்ணம் கடவுளுக்கு இருக்குல்ல. அதுல இருந்து மனம் திரும்பு. எதுக்கு நீ மனம் திரும்பினா அவர் என்னை நேசிக்கிறவர், அவர் எல்லா சூழ்நிலையும் என்னோடு இருக்கிறவர், என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார், என் நோய்களை சுமந்து இருக்கிறார். அதனால அவர் நல்லவர். அவர் எனக்கு வியாதியை தர மாட்டாரு, அவர் எனக்கு பிரச்சனை தர மாட்டாரு, அவர் எனக்கு தோல்வியை தர மாட்டாரு. ஏன்னா அவரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். காரணம் ரெண்டாவது விஷயம், எதுல நீ மனம் திரும்பணும்? The things happen surrounding you. உன்னை சுத்தி நடந்துட்டு இருக்க காரியத்துல மனம் திரும்பு. கோவிட் வந்துச்சுன்னா கடைசி காலம் சார் இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், கடைசி கால அறிகுறி. கோவிட் வந்துச்சுன்னா வியாதி வந்துச்சுன்னா கடவுள் தான், இது தேவனோட சமூகம் சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்க மாட்டாங்க. மனம் திரும்பு. எது சார்? பாவத்திலே. அப்ப பாவத்திலே மனம் திரும்பினா அழிவுன்றோமா? அப்ப உலகத்துல எத்தனை பாவம் செய்யாம இருக்கிறாங்க? பிரம்மன் இருக்கா நம்மளோட பல மடங்கு
பள்ளம் மேடு பள்ளம் மேடு. இப்படியே உன் மைண்டு, இப்படியே இந்த மைண்டு குப்பை தொட்டி மைண்டு வாழ்க்கைனா இப்படிதானே. நீங்க நம்ம மட்டும் அப்படி இல்ல, நாலாவது மனுஷன் வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிட்ட இந்த விஷயம் என்ன பண்ணலாம், வாழ்க்கைனா அப்படிதான் சரி ஜொலிக்க பிரதர், தொடர்ந்து இருக்க பிரதர், தேவ சமூகத்துல காத்துருங்க பிரதர். நீ ஒன்றும் பண்றாம இன்னொருத்தரையும் நொந்தாடிட்டு இருக்க. அதனாலதான் நான் சொல்றேன், சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர கடைசியாட்டீர்கள். இயேசு சொன்னா ஏன் தெரியும் அதை சொன்னாரு, இதை பார்த்து சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர. நான் இன்னைக்கு முட்டாய் வாங்கி தரேன்னு சொன்னா நாளைக்கு அவன் வந்து கேட்பா, முட்டாய் வாங்கி தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு? நான் சொல்றது அப்படியே நம்புவா. அதுதான் இயேசு சொன்னா, சிறு பிள்ளைகளை போல என்னிடத்தில் வாருங்கள், இப்படிப்பட்டதாக என்னோட தேவ ராஜ்யம். இதை மாத்தி நீ பாவம் செய்யாம வந்தாதான் தேவ ராஜ்யம். அப்படியே நம்பணும் சார், எனக்கா எல்லாத்தையும் நல்லாவே செஞ்சிருக்கேன் நம்பணும். சின்ன பிள்ளைத்தனமா சரி சுத்தி எல்லாம் நடக்கிறது எதிர்வரியா, இதுல உன் மைண்ட கொண்டு போய் திணிக்காத. இப்படிதான் என் வாழ்க்கை எங்க மாறப்போகுது, என் குடும்ப வாழ்க்கை எங்க மாறப்போகுது, என் பிரச்சனை எங்க மாறப்போகுது, என்னோட கணவன் எங்க மாற போறாரு, என் மனைவி எங்க மாற போறாரு, என் வாழ்க்கை எப்படி உயிர் வரப்போகுது, எப்படி எனக்கு ஒரு புது வேலை கிடைக்கப்படுது, எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் இப்பெல்லாம் நான் வந்து டெஸ்ட்லாம் பாய்க்க முடியாது. இந்த வயசுல எந்த வயசுல பாய்க்க போறேன்? 60 வயசுல தான் பாய்க்க முடியும். 40 வயசுல பாய்க்க முடியாது. எனக்கு பாய்க்க லோன் கொடுக்க மாட்டான். எனக்கு 60 வயசுல தான் டெஸ்ட்லாவே நான் பாய்க்க முடியும். இப்போ நிறைய கமிட்மெண்ட் இருக்குல்ல, கரும முடிச்ச மைண்ட இங்கேருந்து தூக்கி மாத்து. புரியுதா? புரியலையா? புரியுது நான் சொல்றது? மனம் திரும்ப. எதுல ரெண்டாவது விஷயம், உன்னை சுத்தி நடக்கிற விஷயத்துல இருந்து மனம் திரும்பு. மூணாவது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டியன் பீப்புளுக்கு, the feelings within you. உனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு பத்தியா, உணர்வு பாவி ஆண்டவரே, நான் ஒரு தரித்திரனப்பா, எங்கள் மனதிலும் என் பாவங்களை துக்கங்களும் மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ளும், உன் பிள்ளையோடு என்னை மாற்றும். இப்படி ஒரு கர்மம் முடிச்ச ஃபீலிங்ஸ் உள்ள இருக்கு பத்தியா, இந்த ஃபீலிங்ஸ் மாறி ராஜ்யத்தோடு இணைஞ்சிக்கோ. ராஜ்யம் சொல்லுது, நீ பாவி இல்ல, நீ நீதிமான், நீ தரித்திரன் இல்ல, நீ செல்வந்தமான், உனக்காய் நீ கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நீ தகுதி இல்லாதவர்கள் அல்ல, நீ தகுதி உள்ளவர்கள். இப்படியும் ஒண்ணு சொல்றேன், பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் நினைக்கிறீங்களா? நீங்க பரிசுத்தமா தான் இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல, ராஜ்யம் சொல்லுது. இதை ஏத்துக்க முடியாது. இப்ப எப்படி ஏத்துக்க முடியும்? இப்படிதான் யூதர்ட்ட சொன்னப்ப ஏத்துக்கல. இயேசு ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்றாரு, வந்துருப்பா இதெல்லாம் மாறி இருப்பா, எவ்வளவு ஏத்துக்கல. அவனுக்கு எல்லாம் பிரமாணம் இல்ல. மோசே இப்படிதான் சொன்னாரு, கல்லடி கொண்டு வரீங்க, விபச்சாரி புடிச்சது கொடுக்குறீங்க. மோசே பிரமாணம் சொல்லுகிறது இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீ என்ன சொல்லுகிறாய்? உடனே இவன் ராஜ்யத்திலிருந்து சொல்றாரு, யார் தப்பு பண்ணியோ கல்லெறிடா அவங்கள. டக்குனு மட்டும் போயிட்டான். இவனுக்கு என்ன பிரமாணத்திலே இருக்கான், கடவுள் வந்து இப்படிதான் செஞ்சுவாரு, இப்படிதான் நடக்கணும். ஆனா அவர் அங்கே வேற விதமா டீல் பண்றாரு. சோ வேற விதமா டீல் பண்றது நீ பாக்கணும்னா நீ மனம். அதனால இந்த கர்மம் புடிச்ச ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்கு கொஞ்சம் உள்ள. உங்களுக்கு தான் சொல்றேன், நான் தகுதி இல்ல, என்னால ஒண்ணு முடியாது, எனக்கு வியாதி வந்துடும், 40 வயசு ஆச்சு. யாரும் 40 வயசுக்கு மேல இருக்கீங்க? சீரியஸா சொல்றேன். வசனம் சொல்லுது, ஒரு வசனம் நான் படிச்சேன், வாழ வயது கலைஞருக்கு சமானமான வாழ வயதா மாறும். உங்க வாழ வயது, உங்க வயசுல நீங்க ரிவர்ஸ்ல போவீங்க. ரிவர்ஸ்ல போவோமா? உங்க வயசுல ரிவர்ஸ்ல போவோம் சார். நம்மள இதுதான் சொன்னேன். என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, கண்ணு மங்களா இருக்கு. 40 வயசுல இருந்து இப்போ உங்க வயசு ரிவர்ஸ்ல போவோம். எப்போ உன் மனம் திரும்பணும். எல்லாமே சுத்தி பிளாக்லிஸ்டா இருக்கு, மாறவே மாறாதுப்பா, எதுவுமே நான் வாங்க முடியாது அப்படின்னு கர்மத்தை தூக்கி வீசிட்டு பிளாக்லிஸ்ட கூட மாத்த தக்க ஒரு பெரியவர் என்கிட்ட இருக்காரு, அதனால எல்லாத்தையும் சரிப்படுத்துவாரு அப்படின்னு வா. இப்ப அடுத்தது 3 சொல்லிட்டேன்னா, எது மனம் திரும்பணும்? பாவம் திரும்பிக்கு அப்புறம் மனம் திரும்பணும். பாவம் திரும்பினா மண்ணிலே போடுவேன். பாவம் ஒரு விஷயம், ஒரு லோவர் லெவல்.
மனம் திரும்பணும். எதுக்கு பிறகு மனம் திரும்பணும் போடுங்க. ஏன்னா ராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. உனக்குள்ளதான் இந்த ராஜ்யம் இருக்கு. இந்த ராஜ்யம் பழைய ஏற்பாடுல எல்லா கதாபாத்திரமும் பழைய ஏற்பாடுல யூதர்கள் நினைச்சாங்க ராஜ்யம்னே கிறிஸ்துவ இப்ப அதை நினைக்குது. ராஜ்யம்னே இயேசு வருவார், இயேசு வருவார், மோட்சத்துக்கு கொண்டு செல்வார், இயேசு வருவார். இயேசு வந்துட்டு போயிட்டாரு சார். இயேசு வந்து என்ன கொடுத்துட்டு போனாரு? பரலோகத்தின் ராஜ்யத்தை உனக்குள் கொடுத்துட்டு போயிட்டாரு. பரலோக ராஜ்யம் என்ன தெரியுமா? என்ன சம்பவம் சம்பவம் சொல்ல மாட்டீங்க. ராஜ்யம் என்பது எத்தனை பேர் நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்திருக்கீங்க? அந்த டைம்ல இருந்து தெரியும் என்ன? இங்க யார் ஆளுகை செய்தார்? பிரிட்டிஷ்காரங்க ஆளுகை செஞ்சாங்க. ஆனா பிரிட்டிஷ் காரர்கள் ஆளுகை செஞ்சார்கள். ஆனா பிரிட்டிஷ் நாடு எங்க இருந்துச்சு? அவன் ஊர்ல இருந்துச்சு. ஆனா அவன் ஆளுகை செஞ்சான். இதுதான் ராஜ்யம் அங்க இருக்கு. ராஜ்யம் பரலோகம் அங்க இருக்கு. பரலோகத்தின் ராஜ்யம் இங்க பூமியில இல்ல. இந்த பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. இந்த ராஜ்யத்துல என்ன இருக்கு? அடுத்த இருக்கப்பா இந்த சைட் முடிஞ்சா இப்ப இயேசு பார்த்து கேக்குறாங்க. சீஷர்கள் கேக்குறாங்க. One day the Pharisees asked, சதுசேயர் கேட்டாங்க, when will the kingdom of God come? எப்போ இந்த ராஜ்யம் வரும்? இயேசு சொன்னார், the kingdom of God can't be detected by visible. அதனால நான் சொல்றேன், இயேசு மேகத்துல வருவார், இயேசு மேகத்துல வருவான்னு சொல்லிருக்கீங்களே, இயேசு மேகத்துல பார்க்கிற மாதிரி வர மாட்டாரு. இயேசு உனக்குள்ள வந்துட்டாரு. புரியுதா? you won't be able to see. ராஜ்யம் எங்க வருது? ராஜ்யம் எங்க வருது? நீ உனக்கு கதை சொல்லுவாங்க, நம்பாத. ராஜ்யம் எங்க இருக்கு? ராஜ்யம் எப்போ உனக்குள்ள வந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் சகலத்தையும் சுமந்து தீர்த்து ஒருவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. இந்த முடிந்ததின் வார்த்தை கேட்ட பொழுது பரலோகம் அது வரைக்கும் ஆயத்தமாக இருந்தது. எப்போ இயேசு எல்லாம் முடிஞ்சது சொன்னாரோ பரலோக ராஜ்யம் டைரக்டா உனக்குள்ள வந்துருச்சு. இப்போ அது உனக்குள்ள வேலை செய்யணும்னா ஒரு விஷயத்தை நீ பண்ணணும். மனம் வீட்ல இருக்கிற வாட்டர் பாய்க்கிறீங்க, தண்ணி பாய்க்கிறீங்களா? டேப் திறந்தா தண்ணி வருது. கரெக்டா? இந்த தண்ணி எங்க இருக்குன்னா டாங்கில இருக்கு. டாங்கிக்குள்ளே பைப்புக்குள்ள தண்ணி இருக்கு. ஆனா எப்படி டேப் திறப்பீங்க அப்பதான் உங்க கைக்கு கழுவ முடியும். சிம்பிளா நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன சொல்ல? ராஜ்யம் வந்துருச்சு, உனக்குள்ள ஆவியில வந்துருச்சு. இப்ப ஆவியில இருந்து மாம்சத்துக்கும் ஆத்துமாக்கும் வரணும்னா நீ டேப்பை திறக்கணும். என்ன டேப்பு? மனம். சொல்லுங்க, மனம் திரும்பும் பொழுது எதிலிருந்து மனம் திரும்பணும்? பாவத்திலிருந்து இல்ல. மறுபடியும் சொல்றேன், பாவத்திலிருந்து. இந்த மனம் இப்ப நீங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி போவோம்? பழைய திருடி கதவை தொடடி, பழைய திருடி கதவை தொடடி அப்படின்னு இப்படியே போயிடும். பிரச்சனை ஒரு பிரச்சனை பார்க்கல. ஆமா பிரச்சனை தானே, கசாதானே கடவுள் அப்படித்தானே. என் வாழ்க்கை இந்த மாதிரி போகுது. போயிட்டு வந்தேன், பழைய பிரச்சனை தான் என்ன வாங்கிருக்கு. இது நாள் இருந்தேன் வந்துருச்சு. இது அப்படித்தானே, இது நார்மல். கிறிஸ்டியன் லைஃப் வந்து சமாளலாம். இதுல இருந்தா தேவன் சொல்கிறாரு, பரிசுத்தமா நாளுக்கு நாள் பரிசுத்தமாகட்டும், பாவி நாளுக்கு நாள். இப்ப நீ பாவி, நீ இதை திரும்ப போட்டு யோசிக்கிறா மனம் திரும்பல. இன்னும் இது வந்தாலும் டக்குனு டைவர்ட் ஆகி இல்ல இல்ல ராஜ்யம் வேற சொல்லுது, ராஜ்யம் வேற விஷயத்தை பேசுது. ஆனாதான் பரலோகத்துக்கு போறது கிறிஸ்துவின் வாழ்க்கை இல்ல. பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை பூமியில உனக்குள் அனுபவிப்பதுதான் இயேசுவின் தீர்மானம், திட்டம், அவருடைய முடிவு. அதுக்கு தான் பூமிக்கு வந்தாரு. நீ பரலோகத்துக்கு போன அவர் நினைச்சிருந்தான்னா நீ மேல போனோடனே அப்படி இயேசுவை கேட்டுப்பாரு. ஆனா எதுக்கு இங்க வந்து ரத்தத்தை சிந்தணும்? இந்த ரத்தம் பாவம் மன்னிப்பு நிச்சயமாய் இருக்கிறது. இந்த ரத்தம் உலகத்தில் விழுக்கப்பட்ட எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்தது. இந்த சாபம் போனதுக்கு அப்புறம் உலகத்தின் தேவ ராஜ்யம் வந்துருச்சு. இப்ப இந்த ராஜ்யத்தை நீ அனுபவிக்கணும்னா உனக்குள்ள இந்த ராஜ்யம் வரணும். இந்த ராஜ்யம் உனக்குள்ள வரணும்னா அவர் கீழே இறங்கி வரணும். ஏன்னா அவர் தான் ராஜ்யத்தின் அதிபதி. அவர் வந்தாரு, முடிச்சாரு. இப்ப எப்ப இயேசு வருவாரு? திருடனை போல வருவாரு. திருடனை போல வந்தாலும் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா திருடனை போல அவரு
எப்போ மணவாட்டி ஆயத்தமா இருக்கோ அப்பதான் மணவாளன் வருவாரு. மணவாட்டி இங்க பொண்ணு பார்க்க போறேன் சார். என் பொண்ணாடி நான் பொண்ணு பார்க்க போகும்போது என் பொண்ணாடி அழகா இருக்கா, அழகா இருக்கா. அந்த எதுல கிராம் எல்லாம் போட்டு பிளாக் கலர்ல போட்டு அழகா நடந்து வந்தான். இது நான் போகும்போது கையை கட்டிட்டு சொன்னீங்க அப்படியே வந்து நின்றுட்டான்னா ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனேன். எனக்கு என்ன ஒரு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு அவமானம் சார். குடும்பத்தோட கூட்டிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி தான் பரலோகத்துல இயேசு மாப்பிள்ளை நின்றுட்டு இருக்காரு. உலகம் மாறிடும், உலகம் மாறிடும். ஆனா உலகத்தை கிறிஸ்தவன் சொல்றான், இயேசு வந்தாலும் உலகம் மாறிடும், இயேசு வந்தாலும் உலகம் மாறிடும். அவர் சொல்றாரு, டேய் நீ தான் மாத்தணும், ஏன்னா உனக்குள்ள வந்துருச்சு அந்த ராஜ்யம். அப்படி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ உலகம் மாறுது? உலகம் மாறணும்னா என்ன தெரியுமா? வியாதி இல்லாம ஒரு உலகம் இருக்கும், பிரச்சனை இல்லாம ஒரு உலகம் இருக்கும், தோல்வி இல்லாம ஒரு உலகம் இருக்கும், மரணமே இல்லாம ஒரு உலகம் இருக்கும்போது ஓகே உலகம் ரெடி ஆச்சு. இப்ப நம்ம அவரோட கூட்டத்தை கூட்டிட்டு வராரு. இப்ப வந்தா வச்சுக்கீங்களேன், திரும்பி போயிடுவாரு. அதனால மனம் இப்ப தெளிவாயிட்டீங்களா? மனம் திரும்புறதுனா என்ன? தப்பா தப்பா யோசிக்கிறத விட்டுட்டு சரியா யோசிக்கணும். சிம்பிளா சொல்லிட்டேன், புரியுதா? சும்மா நேரத்தை யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி விஷயம் வந்து டக்குனு மாதிரி ராஜ்யம், ராஜ்யத்தின் விஷயம் நடந்தது இருக்கிற ராஜ்யத்தின் மனநிலை எல்லாம் சரி முடிஞ்சு அவ்வளவுதானே. முடிஞ்சது எப்படி ப்ரோஜெக்ட் இருந்துச்சா? ஜி மைனர் ஓகேவா? முடிச்சிடலாம். கரெக்டா நான் 9 மணிக்கு முடிச்சிட்டேன். என்னோட விஷயத்தை கொண்டு வந்து சொல்லிட்டேன். நிஜம் முடிஞ்சிருக்க. ஜி மைனர் பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்னை எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெகோவா எங்கள் துறைகளை வாசம் செய்பவர். யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெகோவா எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர். சொல்லுங்க, பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. யெகோவா எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததியில் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆவியையும், சந்ததியில் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆவியையும் ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே. ஊற்றி ஊற்றி 1 2 3 4. யெகோவா எனக்காக யாவையும் இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காரா இல்லையா? அப்படின்னா நீங்க எப்படி பாடணும்? பிச்சு போடுங்க. ரெடி 1 2 3 4. வாசம் செய்வதே. கையை தட்டி
ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு கர்த்தர் நீர் எங்களுக்கு சொன்னதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்புவது என்பது உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது ஆண்டவரே. அதை எங்களுக்கு நீ காட்டுறதுக்காக நன்றி. உண்மை குறித்ததான அறிகிற அறிவுதான் மனம் திரும்புதல், சரியான யோசனை தான் மனம் திரும்புதல் என்று சொல்லி சொன்னதற்காக நன்றி. இந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி. வந்த யாரும் கத்தை ஆசீர்வதிக்காக நன்றி. வீடு திரும்ப கரம் இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.